Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஒரு play written by R.B. Sheridan. The name of the play is The School for Scandal, a very famous play of the 18th century. So before getting into the slides, a kind request. நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் suggest பண்ணுங்க. Thank you. A small introduction. With that, we shall enter into the play. Okay. Written and published in 1777, the play The School for Scandal is considered to be one of the greatest of comedy of manners. Okay, இந்த genre play எந்த genreக்குள்ள போகும் அப்படின்னா comedy of manners. Comedy of manners அப்படின்னா என்னன்னா காமெடினா உங்களுக்கு தெரியும், ஹாப்பி எண்டிங்ல முடிஞ்சா அது காமெடி. காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு சொசைட்டியோட அந்த மேனர்ஸ் எல்லாம் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கிறது தான் காமெடி ஆஃப் மேனர்ஸ். ரெஸ்டரேஷன் காமெடி அதுக்கப்புறம் வந்த காமெடிஸ் எல்லாம் நிறைய காமெடி ஆஃப் மேனர்ஸ் ஜான்ராவை சேர்ந்ததா தான் இருக்கும். அந்த ஆர்டிஃபிஷியல் ஹை சொசைட்டி அப்போ இருந்த இங்கிலாண்டோட அந்த அரிஸ்டோக்ராட்டிக் சொசைட்டி எப்படி இருக்கும், பணக்கார அந்த சொசைட்டி வந்து ரொம்பவே வெயினா இருந்தது. அதாவது வெறும் பகட்டு, அந்த பணம் அதை வந்து அதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு உண்மைத்தன்மை ரொம்பவும் கம்மியாக இருந்தது. அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிளேஸ் நிறைய ரிப்பீட்டடாக வந்தது ரெஸ்ட்ரேஷன் காமெடி. அதோடு சேர்ந்தது தான் காமெடி ஆஃப் மேனர்ஸ். ஸோ ஆர்பி ஷெரிடனோட இந்த பிளேயும் காமெடி ஆஃப் மேனர்ஸ் ஜான்ராவை சேர்ந்தது தான். ரிட்டன் பை த ஐரிஷ் பிளேரைட் ரிச்சர்ட் பிரின்ஸ்லி ஷெரிடன், த பிளே பிகேம் சக்சஸ்ஃபுல் ஆல்மோஸ்ட் இமீடியட்லி. ஸோ இந்த பிளே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பயங்கர ஹிட். நிறைய பிளேஸ் வே ஆஃப் த வேர்ல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபெயிலியர், அதுக்கப்புறம் தான் அது அடுத்த செகண்ட் ரவுண்ட்ல தான் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் வந்து இட் வாஸ் அ சக்சஸ் இன் த வெரி பிகினிங். த பிளே பிரசன்ட்ஸ் கரப்ட் பீப்புள் ஹூ லைக் டு காசிப் அண்ட் ஹூ ஒன்லி லுக் அவுட் ஃபார் தெம்செல்ஸ். இந்த பிளேயோட ஃபுல்லா தீம் அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னா காசிப் மாங்கர்ஸ் பத்தி இருக்கும். அதாவது புரணி பேசுறவங்கன்னு சொல்லுவாங்களே, புறம் பேசுபவர்கள், அவங்கள மையப்படுத்தி தான் அந்த ஸ்டோரி வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். ரொம்ப கரப்டா இருப்போம். பொதுவா அந்த மாதிரி பேசுறவங்க பாத்தீங்கன்னா அவங்க கரப்டா இருப்பாங்க. அப்பதான் மத்தவங்கள பத்தி நிறைய குற்றம் கண்டுபிடிச்சு அவங்கள குறை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனைகளை மறைக்கத்தான் அவங்க மத்தவங்கள பத்தி புறம் பேசுவாங்க. ஸோ கரப்ட் பீப்புள் பத்தி தான் அதிகமா பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. The whole play is a satirical portrayal of the British society of the 18th century. So இது வந்து ஒரு satirical, ஒரு கேலி சித்திரம் மாதிரி தான் இருக்கும் 18th century society மேல. Okay, then we shall look at the important characters of the play. Charles Surface. He is a young man who likes to spend money. He has a kind heart and is open about his flaws. கிட்டத்தட்ட இவன் தான் ப்ரொட்டகனிஸ்ட் மாதிரி இருப்பாரு, சார்ல்ஸ் சர்ஃபேஸ். ஸோ ஒரு யங் ஹேண்ட்ஸம் மேன், ஆனால் பயங்கரமான ஒரு செலவாளி. பட் ஹீஸ் கைண்ட் ஹார்ட்டட். ஓகே, நல்ல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். பட் ஹி இஸ் ஓப்பன் அபவுட் ஹிஸ் ஃப்ளாஸ், தன்னோட குற்றங்களை ஒத்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சார்ல்ஸ் சர்ஃபேஸ். சார்ல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் சர் ஆலிவர்ஸ் நெஃப்யூஸ் மேட்லி இன் லவ் வித் மரியா. அந்த ஹீரோயின் பேர் மரியா. மரியா மேல ரொம்ப காதலோட இருக்கிறாரு சார்ல்ஸ். அவரோட அங்கிள் சர் ஆலிவர், அவர் வந்து பெரிய பணக்காரர் தான் சர் ஆலிவர். அடுத்ததா சார்ல்ஸ்க்கு ஒரு பிரதர் இருக்கிறான், எல்டர் பிரதர். ஹிஸ் நேம் இஸ் ஜோசப் சர்ஃபேஸ். ஜோசப் சர்ஃபேஸ் இஸ் சார்ல்ஸஸ் பிரதர், கன்னிங் அண்ட் ஆம்பிஷியஸ். அப்படியே தம்பிக்கு அப்படியே நேர்மார் தான் ஜோசப் சர்ஃபேஸ். ரொம்ப கன்னிங்கா இருக்கிறான், அம்பிஷியஸா இருக்கான், ரொம்ப ஆசைகள் வளர்த்துட்டு இருக்கான், நிறைய குள்ள நரித்தனம் அவன்கிட்ட நிறையவே இருக்கு. ஹி வாண்ட்ஸ் டு மேரி மரியா பிகாஸ் ஆஃப் ஹர் மணி. அதே மரியாவை, அதாவது சார்ல்ஸ் தம்பி காதலிக்கிற அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. சார்ல்ஸ் லவ் பண்றது அவுட் ஆஃப் லவ், ஆனா ஜோசப் லவ் பண்றது பிகாஸ் ஆஃப் ஹர் மணி. Okay, and he plots with Lady Snevel to make this happen. அந்த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், இந்த நேம் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல்னு இருக்கும். ஸ்கேண்டல்னாலே இந்த புறம் பேசுபவர்கள் தான் ஸ்கேண்டல். அப்படி ஸ்கேண்டல்னா புறம் பேசுவது தான் ஸ்கேண்டல், அதாவது புரணி பேசுறதுன்னு கலோக்கியல் தமிழ்ல சொல்லுவோம். ஓகே, ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் அப்படின்னு சொன்னா அந்த புறம் பேசுவதற்கான ஒரு பள்ளி. அதாவது அந்த காசிப் மாங்கர்ஸ் இருக்கிறாங்களே, அந்த புறம் பேசுபவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு ஹெட் மாதிரி இருக்கிறவங்க தான் ஸ்னீர்வல், லேடி ஸ்னீர்வல். அவங்களோட சேர்ந்துட்டு ஜோசப் சர்ஃபேஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா மரியாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் தேடிட்டு இருக்கிறான். அதாவது கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுறது, தப்பான செய்திகளை பரப்பி அவங்க என்ன நரேட் பண்ண நினைக்கிறாங்களோ, அதாவது மக்களுக்கு அந்த ஹை கிளாஸ் சொசைட்டில அவங்களோட
மக்கள் பழகுற சொசைட்டில இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து இப்படிதான் அப்படின்னு எதை வந்து சொல்ல நினைக்கிறாங்களோ அதை அப்படியே கதைகளா கட்டுக்கதையா அவிழ்த்து விட்டுருவாங்க. சர் ஆலிவர் சர்ஃபேஸ் இஸ் த நெக்ஸ்ட் கேரக்டர். சர் ஆலிவர் இஸ் சார்ல்ஸ் அண்ட் ஜோசப்ஸ் ரிச் அங்கிள் ஹூ ஹாஸ் பீன் இன் த ஈஸ்ட் இண்டீஸ் ஃபார் அ லாங் டைம். இப்போ ஆலிவர் தான், சர் ஆலிவர் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அவர் தான் இந்த சர்ஃபேஸோட ஒரு கார்டியன் மாதிரி இருக்கிறாரு. அவர் தான் என்ன பண்ணாருன்னா இவங்களுக்கான பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா என்னன்னா இந்த பசங்க 2 பேருமே, இந்த பாய்ஸ் இல்ல, இந்த யங் மென் 2 பேருமே ஆலிவர் சர்ஃபேஸ பார்த்ததே கிடையாது. சின்ன வயசுல பார்த்துருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுலயே ஆலிவர் சர்ஃபேஸ் கிளம்பி ஈஸ்ட் இண்டீஸ் போயிட்டாரு. ஓகே. ஆனா அவர் தான் ரிச் அங்கிள். இந்த 2 யங் மேனோட ரிச் அங்கிள் வந்து ஆலிவர் சர்ஃபேஸ். அடுத்த கேரக்டர் வந்து சர் பீட்டர் டீசல். Peter Teasel, he is an old gentleman, very rich, who marries a young girl. ரொம்ப பணக்கார ஒரு ரிச் மேன். ஆனா வயசானவர். ஆனா ஓகே, he has married a rich girl, ஒரு யங் கேர்ள், ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் செஞ்ச தப்பு அது. லேடி டீசல் வந்து ரொம்ப யங் கேர்ள். ஓகே, she is Sir Peter Teasel's wife. அவர் ஓல்டு மேன், இவங்க யங் கேர்ள். She is described as very beautiful but vain, with a passion for having fashionable clothes. இவங்க எப்படி லேடி டீசல் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு சின்ன ஊர்ல இருந்து லண்டனுக்கு வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த லண்டன் மாதிரி ஒரு பெரிய சிட்டியை தான் அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த வெயினா அந்த அரிஸ்டோக்ராட்டிக் சொசைட்டியில திடீர்னு வந்து சேர்ந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பேலன்ஸ் பண்ண முடியல அவங்க லைஃப் ஸ்டைல. அதனால ரொம்ப அழகா இருக்காங்க. ஆனா ஒரு வெயின் ஹேபிட்ஸ், இந்த பணக்காரவங்க மத்தியில லேடிஸ் நேர்வல் மாதிரி குரூப்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு எது உண்மை எது பொய்னே புரியாம தடுமாறிட்டு இருக்காங்க லேடி டீசல். ஸோ ஷி ஆல்சோ இஸ் வெரி வெயின். அவங்களும் இந்த ரொம்ப படோடமா ஆடைகள் உடுத்திட்டு அதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஷி இஸ் ஆல்சோ வெரி வெயின். வெயின்னா உள்ள வந்து அந்த அந்த உண்மையான அர்த்தம் இல்லாம இருக்கிறது தான் வெயின். ஓகே. Maria is a young girl, one of the only characters who doesn't like to gossip. ஸோ இந்த கதையே gossip mongers பத்தியது தான். ஸோ இந்த ஒரு கதையில வந்து அதை பத்தியே யோசிக்காம இருக்கிறது மரியா, இந்த ப்ரொட்டகனிஸ்டோட லவர். இல்லைன்னா அவங்களும் ஒரு லேடி ப்ரொட்டகனிஸ்ட் தான் மரியா. She doesn't like to gossip. Lady Sneerwell. Lady Sneerwell is a widow, a wealthy woman who likes Charles and who is willing to do anything to break up Charles and Maria. Okay, Lady Sneerwell யாருன்னா வந்து ஒரு லேடி, ரிச் லேடி. ஆனா அவங்க ஒரு widow. இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சார்ல்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. since Charles is a handsome young man, she wants to marry சார்ல்ஸ். ஆனா சார்ல்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று தடையா இருக்கு. என்னன்னா சார்ல்ஸும் மரியாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட எது வேணா செய்ய ரெடியா இருக்காங்க லேடி ஸ்னேர்வல். ஸோ இன் ஆர்டர் டு ஹாவ் சார்ல்ஸ் அஸ் ஹர் ஹஸ்பண்ட், லேடி ஸ்னேர்வல் இஸ் ரெடி டு டூ எனிதிங் டு பிரேக் அப் சார்ல்ஸ் அண்ட் மரியாஸ் லவ் அஃபேர். ஓகே, அவங்களோட லவ் அஃபேரை முறிக்கிறதுக்கு எந்த லெவலுக்கும் போக லேடி ஸ்னேர்வல் இது தயாரா இருக்காங்க. ஷி இஸ் a rich widow. ஸோ இதுதான் important characters. With these characters we shall get into the plot summary or summary of the play. The school for scandal begins in the dressing room of Lady Sneerwell, a wealthy widow with a penchant for plotting and spreading rumors. So பிளே ஆரம்பிக்கிறதே வந்து லேடி ஸ்னேர்வெல்லோட வீட்டில் தான், அவங்களோட டிராயிங் ரூமில் தான், ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான். அவங்க வந்து லேடி ஸ்னேர்வெல்லை தான் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிறோம். அவங்க வந்து ஒரு வெல்த்தி விடோ, ஒரு ரிச் விடோ. ஓகே, ஷீ ஹாஸ் அ பென்ஷன்ட். அவங்களுக்கு ஒரு ரொம்ப பிரியம் இருக்குது. எதுலன்னா ஃபார் பிளாட்டிங் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் ரியூமர்ஸ். ரியூமர்ஸ்னால் என்ன? கட்டுக்கதைகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுல, தப்பான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் உண்டு. லேடி ஸ்னேர்வெல் ஹாஸ் ஹையர்ட் ஸ்னேக் டு ஃபோர்ஜ் லெட்டர்ஸ் ஃபார் ஹர் and place false stories in the gossip columns. So ஸ்னேக்னு ஒருத்தனை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணம் கொடுத்து வேலைக்கே வச்சிருக்கிறாங்க. அந்த நேம்ஸே பாருங்க, ஸ்னேர்வெல் அப்படின்னு ஸ்னேர் அப்படின்னு சொன்னா மார்க் பண்ணி ஒருத்தவங்களை கிண்டலா பார்த்து சிரிக்கிறது தான் ஸ்னேர்னு சொல்லுவோம். இப்போ ஸ்னேர்வெல் தான் அந்த கேரக்டரோட நேம். அப்போ அந்த நேமே வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கேரக்டர்ஸை கொஞ்சம் அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுது, அந்த நெகட்டிவ் மைண்டடா இருக்கிறாங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி ஸ்னேக், அடுத்த கேரக்டர் பாருங்க, ஸ்னேக். அவங்க வேலைக்கு வச்சிருக்க கேரக்டர் பேரு ஸ்னேக். பொதுவாக அதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டரா தான் நம்ம ஸ்னேக் பார்ப்போம். So she has hired Snake to forge letters for her. அவங்களுக்காக லெட்டர்ஸ், அதாவது தப்பான கடிதங்கள், அதாவது ஒருத்தவங்களை பத்தி தப்பான விஷயங்கள்
எழுதுறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸ்னேக்கை வச்சு நிறைய இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, காசிப் காலம்ஸ் எழுத பேப்பர்லேயோ மேகசின்ஸ்லேயோ காசிப் காலம் ஸ்னேக் நேம் வச்சு எழுதிக்கிறாங்க. ஃபால்ஸ் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணுறாங்க அவங்க சொசைட்டிக்குள்ள. தே டிஸ்கஸ் ஹவ் பிளாட் டு ஸ்டாப் சார்ல்ஸ் சர்ஃபேஸ் whom she loves from becoming engaged to the heiress Maria. ஸோ சார்ல்ஸ் சர்ஃபேஸ்க்கும் மரியாவுக்கும் எங்கேஜ் ஆக போகுது. அதை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்காக நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பிளாட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க லேடிஸ் நேர்வல். ஓகே, லேடிஸ் நேர்வல் இஸ் கான்ஸ்பைரிங் வித் சார்ல்ஸஸ் ஓல்டர் பிரதர் ஜோசப் who has a reputation for goodness but is really a selfish hypocrite and liar and who wants to marry Maria for her money. ஓகே, இப்போ லேடிஸ் நேர்வலுக்கு இந்த விஷயத்துல எல்லாம் பெருசா பங்கு பெற்றிருக்கிறது இல்லைன்னா அவளுக்கு ஹெல்ப் பண்றது, லேடிஸ் நேர்வலுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னா ஜோசப் சர்ஃபேஸ். ஜோசப் சர்ஃபேஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர்ஸ்ல he is the cunning brother of சார்ல்ஸ் சர்ஃபேஸ் சொன்னோம். சார்ல்ஸ் சர்ஃபேஸ் வந்து உண்மையில ரொம்ப நல்லவன், ஆனா கொஞ்சம் செலவாளி. ஓகே, ஆனா ஜோசப் சர்ஃபேஸ் ரொம்ப கன்னிங், ஆனா ஊர் மக்களுக்கு அவன் நல்லவன் மாதிரி போர்ட்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தன்னை ரொம்ப நல்லவனா வெளியே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா காமிச்சிட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து ஒரு செல்ஃபிஷ் ஹிப்போக்ரைட் அண்ட் லயர். ஓகே, அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா மரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான், பணத்துக்காக மரியாவை. மீன்வைல் ஸ்னேர்வெல் என்ன பண்றாங்க, சார்ல்ஸை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து சார்ல்ஸும் மரியாவும் கல்யாணம் பண்றதை தடுக்கிறதுக்காக, அவங்க என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டுறதுக்காக எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Snake departs and a group of gossip mongers including Joseph, Mrs. Candor, Sir Benjamin Backbite and Mr. Crabtree congregate at Lady Snavel's house. Maria is also there, but she rushes from the room in distress when the others gossip about Charles's enormous doubts and financial misfortunes. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து யாரெல்லாம் ஸ்னேக் வெளியே போயிடுறோம், மற்றபடி ஒரு கூட்டமே இருக்கு. எல்லாருமே காசிப் மாங்கர்ஸ், மிஸ்ஸஸ் கேண்டர், சர் பெஞ்சமின் பேக்பைட். அந்த நேம் பாருங்க, பேக்பைட்னா முதுகுல கடிக்கிறது, இல்லைன்னா முதுகுல வந்து குத்துறது, அந்த மாதிரி. ஓகே, இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, எல்லாமே காங்கிரிகேட், எல்லாம் கூட்டமா அங்க உட்காந்துட்டு மற்றவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க ஸ்னேர்வெல்லோட வீட்டுல. அப்ப பேசுறப்போ சார்ல்ஸை பத்தி இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசுனாங்க. மரியாவால அங்க உட்காரவே முடியல. ஏன்னா சார்ல்ஸை வந்து அவன் ரொம்ப கடனாளி ஆயிட்டான், பயங்கர செலவு பண்றான், ரொம்ப மோசமானவன், அப்படி எப்படி திட்டிட்டு இருக்காங்க. So Maria could not tolerate all this talks about Charles, so she goes away from the room. Okay, அவங்க வெளியே கிளம்பிடுறாங்க. The next scene introduces Sir Peter Teazle and his confidant Mr. Rowley. Sir Peter has lived all his life as a bachelor, but 7 months ago he married a young woman. He and Lady Teazle fight all the time and Sir Peter is sure his wife is always to blame. Okay, இப்போ என்னன்னா அடுத்த கேரக்டர், முக்கியமான கேரக்டர்னா Sir Peter Teazle. இவர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவரும் வந்து இந்த சர்ஃபேஸ் பிரதர்ஸை தான் அவரும் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சார்ல்ஸ் ஆலிவர் சர்ஃபேஸ் இல்லாததுனால அவர்கிட்ட இருந்து வர்ற பணத்தை எல்லாம் அந்த பிரதர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கறது, இவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதெல்லாம் சர் பீட்டர் டீசல் தான். இப்போ இவர் என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்டு மிஸ்டர் ரவுலே இருக்காரு, அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசுறப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இவ்வளோ நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆஃப் லேட் தான் அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, ஒரு யங் கேர்ளை மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. ஹீ அண்ட் லேடி டீசல் ஃபைட் ஆல் த டைம். அவருக்கும் லேடி டீசலுக்கும் ஒத்தே போகல. லேடி டீசல் வந்து ஒரு யங் உமன் சொன்னேன் இல்லையா, ஸோ இவர் ஓல்டு ஜென்டில்மேன். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒத்தே போகல. ஸோ தி ஃபைட் ஆல் த டைம் அண்ட் பீட்டர் இஸ் ஷியோர் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் டு பிளேம். இவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் மேல தான் எல்லா தப்பும் இருக்கு அப்படின்னு பீட்டர் டீசல் சொல்றாரு. He complains of the bad influence that Lady Snareswell has on his wife. He is also upset because Maria, who is his ward, does not want to marry Joseph. Sir Peter, who served for some time as a guardian to the Surface brothers, is convinced that Joseph is an exemplary young man with strong morals, and he believes that Charles is not only badly behaved but also bad deep down. Okay, இப்போ வந்து Sir Peter பத்தி நம்ம இன்னும் இன்ட்ரோடியூஸ் ஆகுறோம். என்னன்னா பீட்டர் வந்து கொஞ்ச காலம் வந்து அந்த சர்ஃபேஸ் பிரதர்ஸ்க்கு கார்டியனா இருந்திருக்காரு. இப்ப வந்து அவர் யாருக்கு கார்டியனா இருக்காருன்னா மரியாக்கு கார்டியனா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னோட ஒய்ஃப் கெட்டு போனதுக்கு காரணம் லேடி ஸ்னேர்வெல் தான்.
அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் தான், அவளோட அந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் லேடி டீசலுக்குள்ள வந்துருச்சுன்னு வருத்தப்படுறாரு. அடுத்ததா என்ன சொல்றாரு, மரியாட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஜோசப்ப கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அவ என்னவோ சார்ல்ஸ கல்யாணம் பண்ணி இல்ல ஷி டசன்ட் வாண்ட் டு மேரி ஜோசப். ஆனா அவ ஜோசப்ப கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு வருத்தப்படுறாரு. இதெல்லாம் ரவுலேட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா அவரை பொறுத்த வரைக்கும் ஜோசப் வந்து ஒரு எக்ஸாம்பிளரி மேன் வித் ஸ்ட்ராங் மாரல்ஸ், ரொம்ப நல்ல குணங்கள் கொண்ட ஒரு சூப்பரான பையன் தான். அவனை பத்தி புகழ்ந்துட்டே இருப்பாரு. ஓகே, ஸோ ஜோசப் இஸ் த பெஸ்ட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஹி பிலீவ்ஸ் தட் சார்ல்ஸ் இஸ் நாட் ஒன்லி பேட்லி பிஹேவ் பட் ஆல்சோ பேட் டீப் டவுன். சார்ல்ஸ் பிஹேவியர் மட்டும் இல்ல, உண்மையிலே அவன் ரொம்ப மோசம், கேரக்டரே சரியில்லைன்னு சார்ல்ஸ் திட்டுறாரு. ரவுலே டிஸ்அக்ரீஸ். ஆனா ரவுலேக்கு அப்படி தோணல. சார்ல்ஸ் கொஞ்சம் உதறி தான், செலவெல்லாம் பண்ணுவான், ஆனா அவ்வளவு மோசமானவன் இல்லையேன்னு சொல்றாரு. He thinks Charles is wild but will grow up into a good man. சார்ல்ஸ்க்கு சில கெட்ட பழக்கங்கள் இருக்குதான், செலவு பண்றாதான், வைல்டா பிஹேவ் பண்றான், பட் he can become a good man அப்படின்னு சார்ல்ஸ் நம்புறாரு. Rowley delivers the news that Sir Peter's old friend Sir Oliver Surface has arrived back in England ஆஃப்டர் 16 இயர்ஸ் இந்த ஈஸ்ட் இண்டீஸ். இப்போ ரவுலே வந்து ஒரு நியூஸ் சொல்றாரு பீட்டர்கிட்ட. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆலிவர் சர்ஃபேஸ் வந்துட்டாரு, 16 வருஷம் எங்க இருந்திருக்காரு, ஈஸ்ட் இண்டீஸ்ல இருந்தவர் இப்போ தன்னோட கசின்ஸை பார்க்க இங்கிலாந்து வந்துட்டாரு அப்படிங்கிற தகவலும் தெரிய வருது. ஓகே, அவர் தான் ரொம்ப ரிச் மேன், அவர் தான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும். தி செகண்ட் ஆக்ட் பிகின்ஸ் வித் குவாரல் பிட்வீன் த டீசல்ஸ் இன் தேர் ஹோம். அடுத்த செகண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா, சர் பீட்டர் டீசலுக்கும் அவரோட ஒய்ஃப் லேடி டீசலுக்கும் இடையில பயங்கர சண்டை போயிட்டு இருக்கு. லேடி டீசல் வாண்ட்ஸ் லார்ஜ் சம்ஸ் ஆஃப் மணி டு பை லக்ஸுரி குட்ஸ். சர் பீட்டர் ரிமைண்ட்ஸ் ஹர் தட் ஷி grew up simply and lived with none of the things she now says she needs. Lady Teasel says she remembers that boring life well. After his wife leaves, Sir Peter marvels at how attractive she is when she argues with him. அடுத்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா பீட்டர் டீசலும் ஒய்ஃப் லேடி டீசலும் பயங்கரமான சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, he wants her to remember her past life. பழைய வாழ்க்கையை நினைச்சுப்பாரு, ஒரு பைசாவும் இல்லாம இருந்தியே, இன்னைக்கே இப்படி இருக்கேன்னா அவ ஆமா அதை எங்க நான் மறந்தேன், அது ஒரு போரிங் லைஃப், இப்ப எனக்கு பணம் வேணும், லக்ஸுரி குட்ஸ் வாங்கித்தான் ஆகணும், நீ தான் கல்யாணம் பண்ணியிருக்கல, கிவ் மீ மணின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Sir Peter marvels at how attractive is when she argues with him. அவ கோச்சிட்டு போனதுக்கு அப்புறம் கூட சர் பீட்டர் டீசல் என்ன தெரியுமா நினைக்கிறார், கோவமா பேசுறப்ப கூட நம்ம ஒய்ஃப் எவ்வளவு அழகா இருக்கான்னு தான் நினைக்கிறாரு. ஏன்னா அவரோட ஏஜுக்கு அவ ரொம்ப பியூட்டிஃபுல்லான யங் கேர்ள். At ladies' neighbors, the gossip mongers now including the Teasels are laughing at their acquaintances, appearances and misfortunes. இவங்க நேரா கிளம்பி எங்க போவாங்க, லேடிஸ் நேர்வல் வீட்டுக்கு தான் போவாங்க லேடி டீசல். ஸோ அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, இந்த காசிப் மாங்கர்ஸ் எல்லாம் குரூப்பா உட்காந்து மற்றவங்கள பத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரையும் கிண்டல் அடிச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, மரியா and Sir Peter find this gossip appalling, while Lady Teasel joins in with the others in making jokes at others' expenses. இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் பிடிக்காதது, மற்றவங்கள பத்தி பேசுறது பிடிக்காதவங்க யாருன்னா மரியாவும் சர் பீட்டரும். Away from the others, Joseph tries to convince Maria to consider him as a potential husband, but she refuses. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நடக்குது. ஜோசப் வந்து மரியாட்ட நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன்லாம் ப்ராமிஸ் பண்றான். ஆனா மரியா இஸ் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் தட் ஷி இஸ் நாட் ரெடி டு மேரி ஜோசப். ஜோசப்பை கல்யாணம் பண்ணிக்க அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஜோசப் பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். although she says she knows from all she has heard that Charles is not fit to marry her, she will not consider marrying his brother. அவ என்ன சொல்வானா, அஃப்கோர்ஸ் சார்ல்ஸ் வந்து ரொம்ப சரியே இல்லைன்னு கேள்விப்படுறேன், எல்லாரும் அவனை திட்டுறாங்க, அவன் எனக்கு ஃபிட்டான ஆள் கிடையாதுன்னு சொல்றாங்க, அதுக்காக என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஜோசப்பை அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. லேடி டீசல், who has been considering taking Joseph as a lover, enters the room to find Joseph on his knees in front of Maria. இப்போ என்னன்னா இன்னொரு விஷயம் நமக்கு தெரிய வருது. லேடி டீசல் ரொம்ப பியூட்டிஃபுல் கேர்ள், யங் கேர்ள்னு சொன்னேன்னா, who has married a old woman. ஆக்சுவலி ஜோசப் என்ன பண்றான் அப்படின்னா, he is playing, நிறைய இந்த மாதிரி லவ் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கான். ஓல்டு மேனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால லேடி டீசலையும் அவன் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். ஸோ லேடி டீசல்கிட்ட தான் அவங்கள லவ் பண்றதா சொல்லி வச்சிருக்கான். லேடி டீசலும் நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து லேடி டீசல் அங்க வர்றாங்க. ஆனா ஜோசப் சர்ஃபேஸ் என்ன பண்றான்னா, மரியாட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். கரெக்டா உள்ள வர்றான். ஹி இஸ் ஆன் நீஸ், அதாவது முட்டி போட்டு
அவன் முன்னாடி மரியா முன்னாடி உட்காந்து அவன் கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ டீசல் வந்து பார்த்துடுறாங்க. He makes an excuse and after Lady Teasel sends Maria from the room, begins to try to seduce Lady Teasel, but she's not sure whether to trust his explanation of what she saw. Okay, அவ வெளியே போனோன்னா மரியா வெளியே போயிடுறாங்க. ஏதோ பேசிட்டு வெளியே போனோன்னா இவன் வந்து லேடி டீசலை, அதாவது ஜோசப் வந்து லேடி டீசலை வேற ஏதோ கதை சொல்லி ஏமாத்திடுறான். அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவளை நம்ப வைக்க ட்ரை பண்றான். அது மட்டும் இல்ல, லேடி டீசலை செட்யூஸ் பண்ணவும் ட்ரை பண்றான். ஆனா லேடி டீசல் வந்து பார்த்த விஷயம் உங்களுக்கு மனசுல தங்கிடுது. இவன் வந்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரி உட்கார்ந்துருந்த அந்த காட்சி வந்து அவன் மனசுல தங்கிட்டதுனால அவங்களால வந்து ஜோசப்பை நம்பவா வேண்டாமான்ற குழப்பத்திலே இருக்காங்க. அதனால அவங்க வந்து ஜோசப்போட அந்த அந்த அட்வான்சஸ்க்கு அவங்க இடம் கொடுக்காம இருக்காங்க. Rowley brings Sir Oliver to see Sir Peter's house. Rowley வந்து Sir Oliver Sir Peter வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. They rejoice at being reunited and Sir Peter gives Sir Oliver his impressions of the Joseph and Charles, அதாவது of the surfaces, who are his nephews and potential heirs. இப்போ என்னன்னா சர் ஆலிவர் வந்து பீட்டரோட வீட்டுக்கு சர் ரவுலே கூப்பிட்டு வராரு. இப்போ பீட்டருக்கும் சர் ஆலிவரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா ரீயூனைட் ஆயிருக்காங்க. இப்போ பீட்டர் ரொம்ப நேரம் கழிச்சு ஃபார்மல் அந்த என்கொயரிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த 2 சர்ஃபேஸ் பிரதர்ஸ் பத்தியும் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜோசப் சர்ஃபேஸ் பத்தியும் சார்ல்ஸ் சர்ஃபேஸ் பத்தியும். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஜோசப் சர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப நல்லவன், சார்லஸ் ரொம்ப ரொம்ப கெட்டவன். 2 எக்ஸ்ட்ரீம்ல பிரதர்ஸை வந்து இவர் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் தான் இப்போ ஆலிவர் சர்ஃபேஸோட பொட்டன்ஷியல் ஹேஸ், அதாவது அவரோட வாரிசுக்கு அவரோட சொத்துக்கான வாரிசு இவங்க 2 பேரும் தான். ஓகே, இவங்க 2 பேர்ல ஒருத்தரையும் அவர் அனௌன்ஸ் பண்ணலாம், இல்ல 2 பேரையும் கொடுக்கலாம். So Oliver thinks that the description of Joseph that Sir Peter gives is too good to be true. சார் ஆலிவர் கேட்கிறாரு, எல்லா கதையும் கேட்டு ஒருத்தன் இவ்வளவு நல்லவனா இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறார். ஜோசப்பை பத்தி இவங்க சொல்ற, ஏன்னா ஜோசப் பத்தி அந்த குட்னஸை வந்து பரப்பி வச்சிருப்பாங்க அந்த ஏரியாக்குள்ளேயே. யாரு அப்படின்னு சொன்னா அந்த லேடிஸ் நேர்வல் குரூப் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அவனை பத்தி ரொம்ப நல்ல விஷயமா சொல்லி வச்சிருப்பாங்க. அதனால ஊர் ஃபுல்லா அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ல்ஸை பத்தி கெட்ட விஷயமா நரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த நரேட்டிவ் செட் பண்றாங்கன்றாங்களா, அது மாதிரி தான் செஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ பீட்டர் கிவ்ஸ் இட்ஸ் வாட் பீட்டர் கிவ்ஸ் இஸ் டூ குட் டு பி ட்ரூ. அப்போ சர் பீட்டர் என்ன இவர் நம்ம ஆலிவர் என்ன நினைக்கிறாருன்னா, பீட்டர் ரொம்ப ஓவரா புகழ்றானே, உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு டவுட் வர்ற மாதிரி இருக்கு அவர் சொல்ற கதையெல்லாம். So Oliver hatches a plot to test his nephew's characters and choose an heir. ஆனா அதனால சார் ஆலிவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் சொல்றத வச்சு எதுவும் கன்க்ளூஷனுக்கு வர முடியல, நம்மளே நேர்ல இறங்கி 2 நெஃப்யூஸ் அப்படின்னு சொன்னா அண்ணன் பையன் அக்கா பையனை தான் நெஃப்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹி வாண்ட்ஸ் டு டெஸ்ட் த ஜெனுயினிட்டி, 2 பேர் யாரு ஜெனுயினா உண்மையிலேயே நல்ல பசங்க, நல்ல பையன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறாரு ஆலிவர். அதுக்காக ஒரு பிளான் போடுறாரு. When Sir Oliver left the country, Charles and Joseph were too young to now remember what he looks like, and Sir Oliver plans to use this fact to test them. ஏன்னா சார் ஆலிவர் வந்து இப்போ வந்து அவரோட டெஸ்ட்ல என்ன பண்ணா, அவரே நேரா சீனுக்குள்ள போகணும்னு நினைக்கிறாரு. அதுல அவருக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, 2 பசங்களுக்கும் ஆலிவர் சர்ஃபேஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க, பார்த்திருக்காங்க, ஆனா எல்லாமே சின்ன வயசுல. பட் நவ் அவங்க 2 பேருமே யங் மென்னா இருக்கிறாங்க. 16 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் வந்திருக்காரு. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இவரோட முகம் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதை தான் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிறாரு. He plans to go to Charles disguised as a money lender named Mr. Premium to see how extravagant Charles really is. இப்போ இவனை வந்து பெரிய செலவாளின்னு சொல்றாங்க இல்லையா, அதனால ஒரு மணி லெண்டரா, ஒரு வட்டிக்கு பணம் கொடுக்கிறவனா தனக்கு ஒரு பேரை வச்சுக்கிறாரு. என்ன பேரை வச்சுக்கிறாரு? மிஸ்டர் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறாரு. அந்த பேரை வச்சுட்டு அவர் யாரை போய் பார்க்க போறாருன்னா, சார்ல்ஸை பார்க்க ரெடி ஆகுறாரு. டு டெஸ்ட் ஜோசப்ஸ் அல்leged மொராலிட்டி. ஜோசப் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாங்களா, alleged மொராலிட்டிக்கு பேர் போனவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அவனை டெஸ்ட் பண்றதுக்காக அவர் என்ன
பண்றாரு? He plans to visit his older nephew in the guise of a poor relative who needs charity named Mr. Stanley. இப்போ அவரை பார்க்க எந்த வேஷத்துல போறாருன்னா மிஸ்டர் ஸ்டான்லி அப்படிங்கிற வேஷத்துல போறாரு. யாரு மிஸ்டர் ஸ்டான்லி அப்படின்னா, உங்களுக்கு தூரத்து சொந்தங்க, ரொம்ப ஏழையா போயிட்டேங்க, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், நீங்க கொடுத்து உதவி பண்ணணும்னு ஜோசப்ட்ட போய் கேட்க போறாரு. இப்ப இவனோட நல்லவன் அப்படிங்கிற அந்த விஷயத்த டெஸ்ட் பண்ண போறாரு. அவன் எவ்வளவு செலவாளின்றத டெஸ்ட் பண்ண போறாரு. யாருன்னா ஆலிவர். ரவுலே introduces Sir Oliver to Moses, a Jewish moneylender who will accompany him to see Charles, and the two men leave to call on Charles. ஸோ இந்த பிளான் வந்து நல்லா ப்ராப்பரா இருக்கணுங்கிறதுக்காக மிஸ்டர் பிரீமியம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மணி லெண்டர், ஜூயிஷ் மணி லெண்டர், அவர் பேரு வந்து மோசஸ்ன்ற ஒரு மணி லெண்டரோட அனுப்பி வைக்கிறாங்க. அவரு அங்க போறாரு, சார்ல்ஸை பார்க்க போறாரு. ஏன்னா சார்ல்ஸ்க்கு அப்பதான் நம்பிக்கை வரும், அதனால சார்ல்ஸ்க்கு மோசஸை தெரியுன்றதுனால இவரையும் மணி லெண்டர் நம்பணும். லெஃப்ட் அலோன், Sir Peter immediately gets into an argument with Maria, who says she will not obey his command to marry Joseph. Maria runs from the room and Lady Teasel enters. Sir Peter proposes that they should stop their quarreling and his wife agrees, but when he tells her that she was always the one to start their fights in the past, they begin to fight again. இப்போ என்ன ஆச்சுன்னா, பீட்டர் வந்து இவர் அனுப்பி வச்சாச்சு. யார? சர் ஆலிவரை சார்ல்ஸ் பார்க்க அனுப்பிச்சு வச்சாச்சு. இப்போ அவர் தனியா இருக்கிறாரு. அப்ப மரியா வராங்க. மரியா வந்தோன்னா மரியாட்ட சொல்றாரு, நீ ஜோசப்பை கல்யாணம் பண்ணிக்கவே வேணும் அப்படின்னு சொல்றாங்க. மரியா வந்து நான் முடியவே முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஜோசப்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்க போனோன்னா லேடி டீசில் வர்றாங்க. அதாவது ஒய்ஃப் ஆஃப் பீட்டர் வராங்க. பீட்டருக்கும் இப்போ வந்து ஒய்ஃபுக்கும் இடையில ஒரு சண்டை வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ப்ரப்போஸ் பண்றாரு. என்ன ப்ரப்போஸ் பண்றாருன்னா, நம்ம 2 பேரும் சண்டை போடக்கூடாது, we should stop our quarreling அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் நம்ம நல்ல லைஃப் லீட் பண்ண முடியும், அது இதுன்னு ஏதோ சொன்னோன்னா ஒய்ஃப் வந்து ஓகேன்னு சொல்றாங்க. ஆனா எல்லா பிரச்சனையும் நீ தான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிடுறாரு கடைசியில முடிவுல. உடனே திரும்ப வந்து சண்டை ஆரம்பிச்சிருது. இது வரைக்கும் ஆரம்பிச்ச பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதான் சொன்னோன்னா 2 பேருக்கும் இடையில ஃபைட் திரும்ப ஆரம்பிச்சிருது. சர் பீட்டர் accuses Lady Teasel of having an affair with Charles Service, a rumor that Snake and Lady Snavel have been spreading. இப்போ சர் பீட்டர் என்ன சொல்றாருன்னா, சார்ல்ஸ் சர்ஃபேஸ் இவர் லேடி ஸ்னேர்வல் என்ன மாதிரி ஒரு கதையை வெளியே கட்டி விட்டுட்டு இருக்காங்க. மரியாவுக்கும் சார்ல்ஸ்க்குமான மேரேஜை நிப்பாட்டுறதுக்காக சார்ல்ஸுக்கும் சார் லேடி டீசிலுக்கும் இடையில அஃபேர் இருக்குன்னு கிளப்பி விட்டுருக்காங்க. ஆக்சுவலா ஜோசப் சர்ஃபேஸுக்கும் லேடி டீசிலுக்கும் தான் அஃபேர் இருக்கு. ஆனா லேடி ஸ்னேர்வல் என்ன பண்றாங்க, சார்ல்ஸ் சர்ஃபேஸ்க்கும் லேடி டீசலுக்கும் இடையில அஃபேர் இருக்குன்னு கிளப்பி விட்டுருக்காங்க, ரியூமர் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரியூமரை வந்து சர் பீட்டர் நம்புறாரு. அவர் வந்து இப்படிதான் உன்னை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஷி இன்டிக்னன்ட்லி டினைஸ் திஸ் அண்ட் லீவ்ஸ். அவங்க ரொம்ப கோபமா இதை மறுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. யாரு அப்படின்னு சொன்னா லேடி டீசல். சர் பீட்டர் இஸ் இன்ஃபியூரியேட்டட், எஸ்பெஷலி பிகாஸ் லேடி டீசல் நெவர் லூசஸ் ஹர் டெம்பர் when they fight. சார் பீட்டருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ பெரிய அக்யூசேஷன் கொடுத்தோம், அவ பெருசா ஒன்றும் கோச்சுக்கிட்ட மாதிரியே இல்லையே, சாதாரணமா கோச்சிட்டு வெளியே போறாளேன்னு அவருக்கு தான் டென்ஷன் ஆகுது. எல்லா ஃபைட்லயும் அவ பாட்டுக்கு டெம்பர் லூஸ் பண்ணாம கத்தாமலே போறாளே அப்படிங்கிற மாதிரி. சர் ஆலிவர் pretending to be மிஸ்டர் பிரீமியம் arrives with Moses at Charles house. இப்போ மிஸ்டர் ஆலிவர் அடுத்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆலிவர் வந்து பிரீமியம்ன்ற பேரோட மோசஸ் கூட சேர்ந்து, மோசஸ்ன்ற மணி லெண்டரோட சேர்ந்து சார்ல்ஸ் வீட்டுக்கு போறாரு. வேர் சார்ல்ஸ் இஸ் ட்ரிங்கிங் அண்ட் பிளேயிங் கார்ட்ஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். சார்ல்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான், நல்லா குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சீட்டாடிட்டு இருக்கான். ஹி இஸ் பிளேயிங் கார்ட்ஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சார்ல்ஸ் அப்பீல்ஸ் டு மிஸ்டர் பிரீமியம் ஃபார் மணி. இப்போ இவனை வந்து ஒரு மணி லெண்டர்னு சொன்னோன்னா சார்ல்ஸ் வந்து எப்படியாவது பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எப்படி கேட்குறான்னா, எக்ஸ்பிளைனிங் தட் although he has sold off all his property, he expects to be the heir of the fabulously wealthy Sir Oliver. அவர்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து எதை வச்சுட்டு பணம் கொடுக்கறது, சும்மா பணம் கொடுன்னா எப்படி கொடுக்க முடியும்னு அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க, நான் சாதாரண ஆள் கிடையாது, எனக்கு ஒரு மாமா இருக்கிறாரு Sir Oliverன்னு சொல்லிட்டு, அவர் பெரிய ரிச் மேன், அவரோட இது நான் சோல் ஹேர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவரோட ஹேர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹேர் அப்படின்னு சொன்னா வாரிசு, அவரோட வாரிசா நான் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய சொத்துக்கு நான் அதிபதி ஆவேன், அதனால எனக்கு வந்து பணம் கொடுங்க, கடனா கொடுங்கன்னு கேட்கிறான். சார்ல்ஸ் சஜஸ்ட் தட் மிஸ்டர் பிரீமியம் கேன் கலெக்ட் த டெட் வென் சர் ஆலிவர் டைஸ். ஆலிவர் சார் இறந்த பிறகு அவர் செத்துருவாரு, அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா பணமும் என்கிட்ட இருந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றான். மிஸ்டர் பிரீமியம் presses சார்ல்ஸ் ஃபார் அதர்
collateral and Charles suggests that he can sell him the family portraits. இப்படியெல்லாம் சொன்னா உடனே ஆலிவர்ஸுக்கு பயங்கர கோவம் தான், இருந்தாலும் காட்டிக்காம என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதுக்கெல்லாம் நான் பணம் கொடுக்க முடியாது, ஏதாவது கொலேட்ரல் வச்சிருக்கியா, ஏதாவது பொருளை வச்சுதானே அடமானமா வைக்கிறதுக்கு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டோன்னா, எங்க வீட்டுல ஃபேமிலி போர்ட்ரேட்ஸ் இருக்கு, அது தரவா அப்படின்னு சொல்றான். இந்த பிக்சர்ஸ் மாதிரி இந்த படம் வரைஞ்சிருப்பாங்களா அது இருக்கு, அதை வச்சுட்டு பணம் தர்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். Inwardly, Sir Oliver is shocked at the disrespect this shows to family tradition, but he bids for the portraits in an auction. ஓகே அப்படிங்கிறாரு. உடனே அவன் என்ன பண்றான், சார்ல்ஸ் வந்து ரூம்குள்ள இருந்து நிறைய பிக்சர்ஸ், பெயிண்டிங்ஸ், அவங்க ஃபேமிலி ட்ரெடிஷனல் பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டா சர் ஆலிவருக்கு சரியான கோவம். இந்த பையன் ஃபேமிலி ட்ரெடிஷனையே விற்கிறதுக்கு துணிஞ்சிட்டானே, இவன் மோசமானவன் தான், யாரு சொன்ன மாதிரி, பீட்டர் டீசல் சொன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. as the auction nears its end, அவன் வந்து ஏலத்துக்கே விடுறதுக்கு ரெடியா இருக்கான். as the auction nears its end, Sir Oliver asks if Charles will sell him a specific portrait. அப்போ அவர் ஒரு போர்ட்ரேட் மட்டும் அவன் தனியா எடுத்து வச்சிருக்கான். இவர் என்ன பண்றாருன்னா, அந்த போர்ட்ரேட் யாரோடது அப்படின்னு சொன்னா, இவர் ஆலிவர் சர்ஃபேஸோட சின்ன வயசு போட்டோ. ஓகே, அதை காமிச்சிட்டு எனக்கு அந்த போட்டோவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவர் சர்ஃபேஸ் கேட்கிறாரு. பிரீமியம்ன்ற வேஷத்துல இருக்க ஆலிவர் சர்ஃபேஸ் தன்னோட போட்டோ அங்க இருக்கிறத பார்த்துட்டு, தன்னோட யங் ஏஜ் போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு கேட்கிறாரு, என்னோட அந்த அந்த போர்ட்ரேட் நல்லா இருக்கு, அதை விற்பியான்னு கேட்கிறாரு. சார்ல்ஸ் ரெஃப்யூசஸ் சேயிங் தட் இட் இஸ் த போர்ட்ரேட் ஆஃப் ஹிஸ் ஜெனரஸ் பெனிஃபேக்டர் சர் ஆலிவர். உடனே சார்ல்ஸ் என்ன சொன்னா, இல்ல சார், அதை மட்டும் கொடுக்க முடியாது, அவர் தான் எங்களோட இத்தனை செல்வத்துக்கும் காரணமான ஒரே ஆளு மிஸ்டர் சர் ஆலிவர், அவரு தான், அவரை வந்து நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். என்னோட இந்த வாழ்க்கைக்கு காரணமே அவர் தான், அவருக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன், அவர் படத்தை நான் விற்க மாட்டேன்னு சொல்றான். ஓகே, டச்ட் சர் ஆலிவர் இன்வர்ட்லி ஃபர்கிவ்ஸ் சார்ல்ஸ் ஃபார் பீயிங் சோ எக்ஸ்ட்ராவேகன்ட். இந்த ஒரு வார்த்தையில அவன் வந்து அந்த மூவிங்கா சொல்ற அந்த ஒரு வார்த்தை, இமோஷனலா அவர் மேல இருக்க அந்த பிடிப்பு, அவரை பார்க்கல, அவரை சந்திக்கல, எதுவுமே செய்யலன்னா அவர் மேல அவனுக்கு ஒரு பற்று இருக்கு. என்ன பற்று இருக்கு, அவர்னாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அவர் மேல நன்றி கடனோட இருக்கான். சோ இந்த ஒரு வார்த்தை தான் அவருக்கு ரொம்ப அவன் மேல ஒரு பிரியத்தை உண்டு பண்ணுது. இந்த ஒரு சின்ன வார்த்தையினால அவர் என்ன பண்றாருன்னா, அவனோட எக்ஸ்ட்ரா வேகன்சியை மறந்துடுறாரு, அவனோட இந்த செலவு பண்ற அந்த குணத்தை வந்து மறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. யாரு அப்படின்னு சொன்னா ஆலிவர். ஓகே, சர் ஆலிவர். In the next scene, Lady Teazle arrives late for a date with Joseph at his house. She complains about her fights with Sir Peter, but it is still unsure whether she wants to commit adultery with Joseph. இப்போ ஜோசப் வீட்டுக்கு லேடி டீசல் வர்றாங்க, வந்து கோவமா சொல்றாங்க, ஐயோ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு டேட் இன்னைக்கு, அதுக்காக வராங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்டோட ஒரே சண்டை இன்னைக்கு, எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல, உன் கூட வேற இந்த ரிலேஷன்ஷிப்பை தொடரணுமா தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சர் பீட்டர் அரைவ்ஸ். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போ பீட்டரும் ஜோசப் வீட்டுக்கு வந்துட்டாரு. இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ டெரிஃபைட் ஆஃப் பீயிங் டிஸ்கவர்ட், லேடி டீசல் ஹைட்ஸ் பிஹைண்ட் ஸ்கிரீன். இந்த சீனை வந்து ஸ்கிரீன் சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான சீன். இந்த சீன் நடந்தப்போ அந்த ஏரியாவே அந்த சிரிப்பலையில அப்படியே இதாகும், அதிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்கிரீன் சீன் வந்து ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல்ல ரொம்ப ஃபேமஸ். அது எனாக்ட் பண்றப்பெல்லாம் வந்து அந்த சீன் வெளியே, தியேட்டருக்கு வெளியே பயங்கரமா சிரிப்பலை கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கிரீன் சீன்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லேடி டீசலும் ஜோசஃபும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ பீட்டர் டீசல் அங்க வராரு. பீட்டர் டீசல் வர்றதை பார்த்தோன்னா லேடி டீசல் ஓடி போய் ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவாங்க. ஹஸ்பண்ட் வந்து தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது, ஜோசஃபோட பேசிட்டு இருக்கதை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க போய் ஒளிவாங்க. ஓகே, லேடி டீசல் ஹைட்ஸ் பிஹைண்ட் அ ஸ்கிரீன் இன் ஜோசப்ஸ் ரூம் அஸ் பீட்டர் மேக்ஸ் ஹிஸ் வே அப் த ஸ்டேர்ஸ். ஏன்னா ஜோசப் வந்து ஒரு மாடியில இருக்கான், அங்க வராரு. சோ பீட்டர் கன்ஃபைட்ஸ் இன் ஜோசப் தட் ஹி இஸ் worried his wife is having an affair with Charles. இப்போ அங்க வந்து யார் வரா, இவர் பீட்டர் டீசல் வராரு. அவர் ஜோசப்ட சொல்றாரு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா, என் ஒய்ஃபுக்கும் சார்ல்ஸுக்கும் இடையில கண்டிப்பா அஃபேர் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அஃபேர் யாருக்கும் ஜோசப்க்கும் லேடி டீசலுக்கும் தான். ஆனா இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு, சார்ல்ஸுக்கும் என் ஒய்ஃபுக்கும் இடையில அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் தட் ஹி பிளான்ஸ் டு சூன் கிவ் ஹர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் ஹிம் விச் ஹி ஹோப்ஸ் வில் ஈஸ் தேர் ஃபைட்ஸ். ஆனாலும் பரவாயில்லை, நான் செஞ்சதும் தப்புதான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு
என் ஒய்ஃபை வந்து நான் ரிலீஸ் பண்ணி விட்டுறலான்ட்டு இருக்கிறேன். என்ன பண்ண போறேன், அவளுக்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் குடுத்துற போறேன். அவளுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ தொகைன்னு ஜீவனாம்சம் மாரி ஒதுக்கி விட்டுற போறேன். அதுதான் கண்டிப்பா எங்களோட பிரச்சனைய தீர்க்குன்ற மாரி பேசிட்டு இருக்காரு. என் ஒய்ஃப் மேல அப்ப கூட ஒரு பிரியத்தோட தான் அவர் பேசுறாரு. சர் பீட்டர் பிகின்ஸ் டு டாக் டு ஜோசப் அபவுட் ஹிஸ் டிசையர் டு மேரி மரியா. அடுத்ததா சர் பீட்டர் என்ன பண்ணாரு, ஆமா மரியாவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த, என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அப்போ ஜோசப்ப வந்து அது இந்த இடத்துல மாட்டி விடுற மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க வந்து லேடி டீசல் வந்து ஜோசப்ப நம்பியும் நம்பாமலும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சார்ல்ஸுக்கும் தன்னோட ஒய்ஃபுக்கும் அஃபேர் இருக்கிறதா சொல்றாரு. அடுத்ததா நீ வந்து மரியாவை கல்யாணம் பண்ணணும்னு மரியாவை கல்யாணம் பண்ண மாட்டாளே, என்ன பண்றதுன்ற மாதிரி அதை பத்தி ஆரம்பிக்கிறாரு. பட் ஜோசப் ட்ரைஸ் டு ஸ்டாப் ஹிம், நாட் வாண்டிங் லேடி டீசல் டு லேர்ன் தட் ஹி இஸ் கோட்டிங் மரியா டு. இப்போ ஜோசப் வந்து அவரை தடுக்க பாக்குறா. ஐயோ நீ வேற டாபிக் மாறிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் என்ன பயப்படுறான்னா, லேடி டீசலுக்கு தான் வந்து மரியாவை லவ் பண்ற விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். At that moment, Charles arrives. இப்ப அண்ணனை பார்க்க தம்பி வேற வந்துட்டான். சார்ல்ஸ் வந்துட்டான். Sir Peter says he will eavesdrop on the brothers to discover the truth about Charles and his wife. இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பீட்டர் டீசல் உன் தம்பி வரான் நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்ன பண்ணு உன் தம்பிட்ட கேட்டு சொல்லு, அவனுக்கும் என் ஒய்ஃபுக்கும் இடையில ஏதாவது இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கொஞ்சம் பேசி பாரு, நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஆக்சுவலி ஆல்ரெடி அவங்க ஒய்ஃப் ஒளிஞ்சிருக்காரு. இப்ப ஹஸ்பண்ட் என்ன சொல்றேன்னா, நான் ஒளிஞ்சுக்கிறேன், உன் தம்பிக்கும் என் ஒய்ஃபுக்கும் இடையில இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி பேசி பாருன்னு சொல்றாரு. சர் பீட்டர் ட்ரைஸ் டு ஹைட் பிஹைண்ட் த ஸ்கிரீன். அவரும் ஸ்கிரீனுக்கு பின்னாடி போக பார்க்குறாரு. பட் ஜோசப் ஸ்டாப்ஸ் ஹிம், எக்ஸ்பிளைனிங் தட் ஹி ஆல்ரெடி ஹாஸ் அ லவ்வர் ஹைடிங் தேர். உடனே ஜோசப் என்ன பண்றான் அப்படின்னா, அவரை டக்கு நிப்பாட்டி, இல்ல சார் அங்க என் லவ்வர் ஒருத்தவங்க பின்னாடி இருக்கிறாங்க, அந்த இடத்துல போய் நீங்க ஒளிய வேணாம், அப்ப எங்க ஒளியட்டும் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு க்ளோசட், இன்னொரு ஒரு பீரோ மாதிரி ஒன்று இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். சார்ல்ஸ் என்டர்ஸ் அண்ட் ஜோசப் ஆஸ்க்ஸ் ஹிம் அபவுட் லேடி டீசல். இப்ப சார்ல்ஸ் உள்ள வரான். உள்ள வந்தோடனே ஜோசப் அவர் கேட்ட மாதிரி அப்படியே பேசி பார்க்கலாம். ஆமா எக்ஸ்கியூஸ் மீ, உனக்கும் லேடி டீசலுக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறான். சார்ல்ஸ் டினைஸ் எனி இன்வால்வ்மெண்ட் வித் லேடி டீசல் அண்ட் பிகின்ஸ் டு சே தட் ஹி பிலீவ் ஜோசப் அண்ட் லேடி டீசல் வேர் த ஒன்ஸ் ஹேவிங் த அஃபேர். உடனே சார்ல்ஸ் சொன்னா, என்னப்பா கேட்குற நீ, எனக்கும் லேடி டீசலுக்கும் என்ன அஃபேர், உனக்கும் அவங்களுக்கும் தானே லவ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சார்ல்ஸ் வந்து போட்டு உடச்சிடுறான். ஓகே, ஜோசப் ஸ்டாப்ஸ் சார்ல்ஸ் பை டெல்லிங் ஹிம் தட் சர் பீட்டர் இஸ் லிசனிங். யோ என்னடா வளர்ற, பீட்டர் இங்கே தான் இருக்கிறாரு, நீ வேற இப்படி பேசுறியேன்னு சொல்லி ஜோசப் பதட்டத்துல சொல்லிடுறான். உடனே சர் பீட்டர் வந்து வெளியே வராது. சர் பீட்டர் கம்ஸ் அவுட் அண்ட் டெல்ஸ் சார்ல்ஸ் இஸ் வெரி ரிலீவ். அப்பாடா இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கே, அப்போ உனக்கும் என் ஒய்ஃப்க்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைல்ல அப்படின்னு சார்ல்ஸை பார்த்து கேட்கிறாரு. ஜோசப் லீவ்ஸ் த ரூம் ஃபார் அ மொமெண்ட். அப்போ ஜோசப் வந்து கொஞ்சம் இருங்க, இந்த வந்துடுறேன், ரூமை விட்டு வெளியே போறான். அந்த டென்ஷனும் எதனாலே அவன் வெளியே போறான். அண்ட் சர் பீட்டர் டெல்ஸ் சார்ல்ஸ் தட் இஸ் பிரதர் ஹாஸ் அ வுமன் ஹிடன் இன் த ரூம். அப்போ பீட்டருக்கு வந்து ஒரு விஷயம் தான் மண்டையில ஏறி இருக்கு. என்னன்னா, சார்ல்ஸ்க்கும் தன்னோட ஒய்ஃப்க்கும் ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் புரிஞ்சிருக்கே ஒழிஞ்சு, ஜோசப்க்கும் தன்னோட ஒய்ஃப்க்கும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது அவர் மண்டையில ஏறல. ஆனா அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, சார்ல்ஸை பார்த்து, நல்ல வேலை உனக்கும் என்னோட ஒய்ஃப்க்கும் இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லையில அப்படின்னு கேட்டுட்டு, இங்க பாரு இங்க வந்து ஜோசப் வந்து அவனோட லவ்வரை ஒளிச்சு வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே என்ன பண்றான்னா, as Joseph returns to the room, the screen is pulled down to reveal Lady Teasel. சார்ல்ஸ் என்னது, எங்க அண்ணனுக்கு இன்னொரு லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை டக்குன்னு விலக்கி விட்டுறான். அவன் ஸ்கிரீனை விளக்கவும், ஜோசப் உள்ள வரவும், லேடி டீசல் அவங்க ரெண்டு பேரும் பாக்குறதும் எல்லாமே அட் த சேம் டைம் நடக்குது. ஸோ இதுதான் அந்த ஸ்கிரீன் சீன் வந்து பயங்கரமா எல்லாரையும் ரசிக்க வச்சது காரணம். ஒரு தப்ப மூடி மறைச்ச ஒவ்வொருத்தவங்களா சிக்கிறாங்க இல்லையா, இதனாலதான் அந்த ஸ்கிரீன் சீன் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது தி ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல்ல. although Joseph tries to explain Lady Teasel's presence there, Lady Teasel tells her husband the truth. ஜோசப் வந்து இப்ப ஏதோ ஒரு கதையை சொல்லி மறைக்க பாக்குறான். ஆனா லேடி டீசல் வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. ஆமா, எனக்கும் ஜோசப்க்கும் அஃபேர் இருந்தது, ஆனா ஜோசப் பத்தி இப்ப நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்கிரீன் பின்னாடி நின்னது மூலமா ஜோசப்போட உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. She was considering having an affair with Joseph, whom she now understands is a liar and hypocrite. அப்போ தனக்கு ஆக்சுவலா ஜோசப்பை பிடிச்சிருந்தது, ஒரு அஃபேர் வச்சுக்கலாம்னு நினைச்சிருந்தா, ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு அவன் ஒரு ஹைப்போக்ரேட், அவன் ஒரு லயர்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அவன் கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க
லேடி டீசல் ஹஸ்பண்டையும் அதுக்கான மன்னிப்பை கேட்டுக்கிறாங்க. She says that even if she had not been discovered, she would have changed her treatment of Sir Peter after hearing how kindly he spoke about her. அது மட்டும் இல்ல, நீங்க என்னை கண்டுபிடிக்காமலே இருந்திருந்தா கூட நான் என்ன பண்ணியிருப்பேன், என்னோட குணத்தை மாத்திட்டு இருந்திருப்பேன். ஜோசப் பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறாருன்றது அவர் ஜோசப்ட சொன்ன விஷயங்கள் மூலமா அவர் தெரிஞ்சிருச்சு. அதனால நான் மாறிட்டேன், மனசு மாறிட்டேன், திருந்திட்டேன் லேடி டீசல் சொல்றாங்க. சூன் ஆஃப்டர் த டீசல்ஸ், ரெண்டு டீசலும் ஹாப்பியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. Joseph is visited by Sir Oliver, who pretends to be a poor relative named Mr. Stanley. இப்போ இவங்க போனதுக்கு அப்புறமா இவன் சார்ல்ஸும் போயிடுறான். இப்போ ஜோசப் தனியா இருக்கிறப்போ மிஸ்டர் ஸ்டான்லி அப்படிங்கிற வேஷத்துல ஆலிவர் டீசல் அங்க ஆலிவர் சர்ஃபேஸ் அங்க வராரு. அவங்க மாமா வந்து வேற விஷயம். இப்போ மிஸ்டர் பிரீமியமா போய் சார்ல்ஸை பார்த்தாரு இல்லையா, இப்போ மிஸ்டர் ஸ்டான்லி ஒரு புவர் ரிலேட்டிவ் அப்படிங்கிற வேஷத்துல யாரை பார்க்க வந்திருக்காரு, ஜோசப்பை பார்க்க வந்திருக்காரு. ஜோசப் ஸ்பீக்ஸ் பொலைட்லி அண்ட் எலக்வென்ட்லி அபவுட் சேரிட்டி. உடனே அவன் வந்து ரொம்ப மென்மையா பேசுறான், நல்லவே மாதிரியே பேசுறான். சேரிட்டி எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா, அதாவது ஈகை குணம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமான்லாம் பேசுறான். But he tells Mr. Stanley that he has no money to give and that the rumors that his uncle sends him large sums of money are false. அவன் என்ன தெரியுமா சொல்றான், எவ்வளவு சேரிட்டி எவ்வளவு நல்ல விஷயம்னு எனக்கு தெரியும், ரிலிஜன்லாம் அதை எவ்வளோ போட்டி போயிருக்காங்கன்னு தெரியும். ஆனா என்ன பாருங்க, என்கிட்ட பணமே இல்லையே உங்களுக்கு உதவி பண்ண, எங்க மாமாட்ட இருந்து நிறைய பணம் வருதுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க, அது எனக்கு எல்லாமே பொய்யே, அந்தாலும் எங்களுக்கு பணமே அனுப்புறதே கிடையாது, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றான். Under his breath, Sir Oliver says that Charles will be his heir. இவன் பேசி முடிக்கிறப்பவே அவர் முடிவெடுத்துட்டாரு, சார்ல்ஸ் தாண்டா என்னோட வாரிசு, எவ்வளோ பெரிய ஃப்ராடா இருக்கிற நீ, எவ்வளோ பணம் அனுப்பிச்சிருக்கேன், ஒரு நிமிஷத்துல என்னை தூக்கி போட்டேடா. மாமாவை வேற இழுத்து வேற சொல்றான், மாமா ஒண்ணுமே உதவி செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ சார்ல்ஸ் தான் என்னோட ஹேரா இருப்பான்னு சொல்லிடுறான். ஆஃப்டர் Sir Oliver leaves, Rowley arrives to tell Joseph that his uncle has returned from the Indies and that he will bring him to Joseph's house soon to see him. ஓகே, கொஞ்ச நேரத்துல வந்து ரவுலி அந்த இடத்துக்கு வராரு. யார் வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா, பிரதர்ஸ் 2 பேரும் இருக்க இடத்துக்கு வராரு. வந்து என்ன சொல்றாருன்னா, ஜோசப்ட உங்க அங்கிள் திரும்ப வந்துட்டாருப்பா ஈஸ்ட் இண்டீஸ்ல இருந்து, உங்களை வந்து பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு, உன் தம்பியும் கூப்பிட்டுக்கோ, இங்க உங்க 2 பேரையும் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டாரு. ஜோசப் கர்சஸ் த பேட் டைமிங் ஆஃப் ஹிஸ் அங்கிள்ஸ் அரைவல். ஐயோ, இந்த நேரம் பார்த்தாடா அந்த ஆள் வரணும், எல்லாத்துட்டையும் நான் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேனேடா, இப்ப போய் இந்த ஆள் வேற வராரே அப்படிங்கிற மாதிரி ஜோசப் வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ரவுலே அண்ட் Sir Oliver arrived to tell Sir Peter to come to Joseph's house for the meeting between the Surface's brother and Sir Oliver. ரவுலே என்ன பண்றாருன்னா, Sir Oliverட்ட வந்து சொல்றாரு, and Sir Oliver arrived to tell Sir Peter. Sir Peterட்ட போய் 2 பேரும் சொல்றாங்க, வாங்க சார், ஜோசப்போட வீட்டுல இன்னைக்கு மீட்டிங் இருக்குது, நான் வந்து 2 பிரதர்ஸையும் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரவுலே pleads Lady Teasel's case, saying that he spoke to her and she feels terrible for the pain and embarrassment she caused him. Upon Rowley's urging, Sir Peter decides to reconcile with Lady Teasel. இப்போ வந்து ரவுலேயும் வந்து அந்த 2 பேரும், பீட்டர் டீசலும் ஒய்ஃபும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு. லேடி டீசல் தன்னோட தப்பெல்லாம் உணர்ந்துட்டாருன்னு சொல்றாரு. ஸோ பீட்டர் டீசல் வந்து லேடி டீசலோட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்துட்டாரு. At Joseph's house, Lady Snareswell complains that Joseph ruined her chance to disrupt Charles and Maria's engagement by getting caught pursuing Lady Teasel. ஓகே, இப்போ வந்து ஜோசப்போட வீட்டில் பார்த்தேன்னா லேடி ஸ்னேர்வெல் வந்து திட்டுறா, நீ வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்துட்ட, லேடி டீஸில் தேவையில்லாமல் ஒரு அஃபேர், லேடி டீஸில் வந்து ஒரு உனக்கும் லேடி டீசலுக்கும் இருந்த அஃபேர்னால எல்லா காரியமும் கெட்டுச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. எப்படி வசமா சிக்கியிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜோசப் tells Lady Snareswell she may still have a chance with Charles because Snake has forged letters that suggest Charles has pledged to marry Lady Snareswell, which should also ruin Charles' chances with Maria. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, சரி பரவாயில்லை, அடுத்து என்னன்னு பார்ப்போம், இப்ப நீ தான் இன்னொரு வேலை பார்த்திருக்கியே, அதாவது ஸ்னேக் வச்சு இன்னொரு வேலை பார்த்திருக்காங்க. என்ன வேலை அப்படின்னு சொன்னா, ஃபோர்ஜ் லெட்டர்ஸ் அனுப்புறாங்க, ஊர் ஃபுல்லா பரப்பி வச்சிருக்காங்க. என்ன ஃபோர்ஜ் லெட்டர் அது சொல்லுது அப்படின்னு சொன்னா, சார்ல்ஸுக்கும் ஸ்னீர்வெல்லுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் வந்து தகவலை பரப்பிட்டு இருக்கு. ஸோ இது கண்டிப்பா சார்ல்ஸ் மரியா கல்யாணத்தை நிப்பாட்டிரும் அப்படின்னு ஜோசப் நம்புறான். Sir Oliver and Charles arrive and Lady Snareswell hides in the next room. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜோசப்பும் லேடி ஸ்னேர்வெல்லும் இருக்காங்களா, இங்க சர் ஆலிவரும் சார்ல்ஸும் வர்றாங்க.
வந்தோன்னே லேடிஸ் நேர்வல் போய் பக்கத்து ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஜோசப்ட்ட எந்த ஒரு உண்மையும் இல்ல. எல்லாரையும் மறைச்சு வச்சே தான் அவன் எல்லார்ட்டையும் பழகிட்டு இருக்கான். The brothers wish to make a good impression on Sir Oliver and try to force the man they believe to be Mr. Premium or Mr. Stanley away from the room, fearing that what he will say to their uncle about their behavior. இப்போ அங்க சார்ல்ஸ் வரான். அதுக்கப்புறம் ஆலிவர் வராரு. ஆலிவர் பார்த்தோன்னே 2 பேருக்கும் ஒரே ஷாக் ஆயிடுச்சு. சார்ல்ஸ் என்ன நினைக்கிறான்? அவரை பிரீமியம்னு நினைக்கிறான். மிஸ்டர் பிரீமியம்னு நினைக்கிறான். ஜோசப் என்ன நினைக்கிறான்? அவரை மிஸ்டர் ஸ்டான்லின்னு நினைக்கிறான். ஐயோ, இந்த ஆளை விட்டா நம்ம மாமா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுவானே, மாமா வேற வர்றதா இருக்காரே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க, போயிட்டு அப்புறம் வாங்கன்னு 2 பேரும் நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் தான் எல்லா பிளானும் பண்ணவர்னு தெரியாம அவங்க இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. சர் பீட்டர், லேடி டீசல், ரவுலே அண்ட் மரியா ரைவ் இவங்க 4 பேரும் அதே இடத்துக்கு வர்றாங்க. அண்ட் த டீசல்ஸ் ரிவீல் டு சர்ஃபேஸ் பிரதர்ஸ் that the man they are throwing out of the house is their uncle Oliver. 2 பேரும் சேர்ந்து அவருக்கு வெளியே போற வழியை காமிச்சு நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இவங்க 4 பேரும் வந்து யாரப்பா வெளியே அனுப்புறீங்க, அவர் தானே உங்க அங்கிள் ஆலிவர் அப்படின்னு சொல்றாங்க. Joseph tries to make excuses for his behavior, but Charles only apologizes for having disrespected the family by selling the portraits. உடனே ஜோசப் என்ன பண்றான்? அவனோட எப்பவும் பண்ற குணம் தானே, உடனே எக்ஸ்கியூஸ், அன்னைக்கு நான் ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா, அது இதுன்னு ஏதோ கதையெல்லாம் சொல்றான். ஆனா சார்ல்ஸ் வந்து தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, ஃபேமிலி போர்ட்ரேட்ஸ் நான் வித்திருக்க கூடாது, அதுவும் உங்ககிட்டே வித்திருக்க கூடாது, என்னை வந்து நான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டேன் ஃபேமிலியை, என்னை மன்னிக்க முடியுமான்ற மாதிரி அவன் கேட்கிறான். ஸோ அவன் எப்பவுமே ஓப்பனா தன்னோட தவறுகளை ஒத்துக்கிறவன் தான் சார்ல்ஸ். ஆனா ஜோசப் தான் மாத்தி 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 பேசுறவன். So Oliver tells Charles he forgives him everything and Joseph that he sees through his hypocrisy. ஆலிவர் என்ன சொல்றாருன்னா, சார்ல்ஸ் என்ன சொல்றாருன்னா, உன்னைய நான் மன்னிச்சிட்டேன், நீ செஞ்ச எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஜோசப் பார்த்து என்ன சொல்றாருன்னா, உன்னைய மட்டும் இல்ல உன் ஹிப்போக்ரஸி பத்தியும் தெரியும், நீ எவ்வளவு பெரிய நடிகன்டா, நீ பெரிய ஏமாத்துக்காரன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. Lady Teasel suggests that Charles may also be interested in gaining Maria's forgiveness, but Maria says that she knows he is already engaged to another. இப்போ லேடி டீசல் என்ன சொல்றாங்க, சரி சார்ல்ஸ்க்கும் மரியாவுக்கும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ மரியா சொல்றா, இல்ல அவருக்கு ஆல்ரெடி லேடிஸ் நேர்வலோட நிச்சயம் ஆயிருச்சான் அப்படின்னு சொல்றாங்க. சார்ல்ஸ் இஸ் dumbfounded. சார்ல்ஸ் அப்ப கூட வாயை திறந்து இல்லைன்னு கூட சொல்ல மாட்டான். லேடிஸ் நேர்வல் emerges from hiding to claim that Charles is engaged to her, but Rowley summons Snake who reveals that he was paid to forge letters for Ladies Nerval but paid double to reveal the truth to Rowley. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சார்ல்ஸ் வந்து அதை மறுக்க கூட தெம்பில்லாம நின்றுட்டு இருக்கான். அப்போ லேடிஸ் நேர்வல் வந்து ஹைடிங்ல இருந்து வந்து ஆமா எனக்கும் அவனுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, உண்மைதான் அப்படின்லாம் சொல்றான். உடனே சார் ரவுலே வராரு. வந்து இந்த அம்மா பொய் சொல்லுது, இதுக்கான உண்மையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையாள் ஸ்னேக்கை வச்சுதானே அவங்க இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் பரப்புனாங்க, அவனை கூப்பிட்டு வந்து உண்மையை சொல்றாங்க. அவன் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறான். ஆமாமா, லேடிஸ் நேர்வல் சொல்றதெல்லாம் பொய்யே, அப்படி ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கவே கிடையாது அப்படின்னும் இவங்க வந்து என்னென்ன தப்பு செஞ்சாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே உண்மையை ஒத்துக்கிறான் ஸ்னேக். ரவுலே சொல்றாரு, நீ கொடுத்ததை விட நான் அதிக பணம் கொடுத்துருக்கேன், அதனால அவன் உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு. லேடிஸ் நேர்வல் storms from the room in frustration and Joseph follows. லேடிஸ் நேர்வல் கோபத்தோட ரூம் விட்டு வெளியே போயிடுறாங்க. The play ends with the engagement between Maria and Charles, who will be his uncle's sole heir. Okay, so play வந்து ரொம்ப ஹாப்பியா முடிவடையுது. சார்ல்ஸ் மரியாவோட என்கேஜ்மெண்ட்டோட முடிவடையுது. ஆல்ரெடி லேடி டீசலும் பீட்டர் டீசலும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ ஆலிவர் சர்ஃபேஸ் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சார்ல்ஸ் சர்ஃபேஸை தான் தன்னோட சோல் ஹேரை அறிவிக்கிறாரு. என்னோட ஒரே வாரிசு எனக்கு சார்ல்ஸ் சர்ஃபேஸ் தான், ஜோசப் சர்ஃபேஸை டிஸ்இன்ஹெரிட் பண்ணிடுறாரு, அவனை தன்னோட வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்படி இந்த பிளே வந்து ஹாப்பியான முடிவுக்கு வருது. ஸோ ஐ ஹோப் யூ loved my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.